வணக்கம் மக்களே, வெல்கம் டு தமிழ் டிராகன் யூடியூப் சேனல். நான் உங்க பிரீட்டன். வழக்கம் போல காசி கூட ஒரு பேச்சு போட்டி, சாரி, ஒரு பேச்சு தகராறு அப்படின்னாலே நம்மளுக்கு ஜாலியாயிருவோம். அதனால போட்டிலாம் ஒன்றும் இல்லை, என்ன அப்படி தன் போட்டி இல்லையா? வேற கடைக்கு போயிடலாமா? போட்டி என்ன எடுக்கிறது தானே. பிரிடேட்டர் பேட்லாண்ட்ஸ் வந்திருக்கு காசி. ஸோ ரொம்ப நாளுக்கு அப்புறமா காசி, ஒரு மனுஷன் ஒரு மனிதன் அந்த மாதிரி நம்ம சொல்ற மாதிரி வச்சுக்கோங்க. ம். அந்த கேரக்டர் இல்லாம ஒரு ஹீரோவை பார்க்குறோன்றது எவ்வளோ புதுசா இருக்கு உங்களுக்கு? ஒரு புரோட்டகனிஸ்டா ஒரு ஏலியனை பார்க்கும்போது எப்படி ஃபீல் பண்றீங்க? ஓ, ஸோ நீங்க சொல்றது வந்து நம்ம உருவத்துல இருந்தா இருக்கிறதுனால அவர் ஏலியனா பார்க்க முடியாது காசி. இட்ஸ் என் பியூர் ஏலியன், ஒரிஜினல்லி பிரிடேட்டர் தான் என்னை பொறுத்த வரைக்கும். அப்ப ஏலியன் ஒண்ணு இருக்கே தனியா, அது தக்காளி தொக்கா அப்படி தன். காசி, நான் சொல்ல வர்றது ஏலியன்னா அடுத்த கிரகம், அவ்வளவுதான். அது ஏலியன்னா அது ஜீனோமார்ஃப். அப்படி பார்த்தா எல்லாத்துக்கும் ஒரு பேர் இருக்குல்ல. நம்மளா எல்லாத்தையும் ஏலியன் நம்மளா சொல்லிக்கிட்டு இருக்கோம். நான் அதை சொல்ல வரல. ஸோ இந்த டீசர் பார்த்தேன் நான். ஆக்சுவலி நீங்கள் டீசர் பார்த்தீங்களான்னு தெரியாது, நான் டீசரையும் பார்த்துருந்தேன். இப்போது நான் ட்ரெய்லர் பார்த்துட்டு நான் பேசும்போது என்னென்னா, ஒரு ப்ரோட்டோகனிஸ்ட், ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு ப்ரோட்டோகனிஸ்டாக ஃபீல் ஆகுது. அது இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்குது, ஹைப்பும் ஏற்றுது எனக்கு. எப்படி இதை காட்ட போகிறாங்க? ஸோ நம்மளுக்கு வந்து அந்த ப்ரோட்டோகனிஸ்ட் கூட வந்து எப்படி சொல்கிறதுனா, ஒரு ஒரு காம்பினேஷன் பந்தம், இல்லைன்னா ஒரு கம்பைன் ஒரு ஆகணும். பாசம், ஒரு பந்தம், ஒரு கனெக்ஷன். லைட்டா ஒரு எமோஷன் அந்த இதெல்லாம் வரணும். அது வர வைக்கிற அளவுக்கு ஸ்கிரீன் பிளே இருந்துச்சுன்னா சும்மா பட்டாசான படம் சொல்லுவேன். பக்காவான ஸ்கிரிப்ட் ஒர்க் இருக்கணும் காசி. ஏன்னா பெருசாகணும் பட்ஜெட்லாம் கிடையாது, கொஞ்சம் பட்ஜெட் கம்மியாக தான் போட்டிருக்காங்க. பட் இருந்தாலும் பிரேவை விட இது பட்ஜெட் ஹெவியாக இருக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ குவாலிட்டியை பொறுத்த வரைக்கும் ஓகே, டீசெண்டாக தான் பண்ணுவாங்க, நம்பிக்கை இருக்கு. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் ஸ்க்ரீன் பிளே கொஞ்சம் நல்லா இருக்கணும், அவ்வளோதான் எதிர்பார்க்குறேன் நான். என்னோட டேக் என்னன்னா, பெருசா ஏதோ இன்ட்ரெஸ்ட் இல்லை பிரீத்தன். ஏன் அப்படி சொல்றேன்னா, அந்த பிரிடேட்டர் வந்து பிரிடேட்டர் மாதிரி இல்லை பிரீத்தன், மனுஷன் மாதிரி நடந்துக்கிட்டு. வீக்கான மனுஷன் எப்படி யோசிப்பானோ, அதோட ஆக்டிவிட்டிஸா இருக்கட்டும், பார்க்க அப்படியே மனுஷன் வந்து அப்படி பிரிடேட்டரா மாறினா எப்படி இருக்கும், அந்த மாதிரி தான் நடக்குது. அதனால பெருசா இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஒரு பிரிடேட்டர் படம் பாக்குற ஃபீலே கம்மி ஆயிடுச்சு எனக்கு. கூட எலி ஃபேனிங் வந்து பட் ஆனா பிரிடேட்டரோட லோர் எக்ஸ்பேண்ட் பண்றதுக்கு பிரிடேட்டரையும் ப்ரோட்டோகனிஸ்டா போட்டு தான் ஆகணும். ஸோ ப்ரோட்டோகனிஸ்டா வந்துட்டாலே என்ன சொல்றது, நம்ம சில ரூல்ஸ் மாதிரி இருக்கும். அது ஹியூமனைஸ் பண்ண மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகலாம். பட் எனக்கு இன்னும் மூவி பார்த்தா தான் தெரியும். இதை பொறுத்த வரைக்குமே ஒரு ரோக் பிரிடேட்டர்ன்ற மாதிரி தான் சொல்றாங்க, ஹியூமனைஸ் பண்ண மாதிரி தெரியல. அவங்க பிரிடேட்டர் சட்டங்கள்ல சில விஷயங்களை மீறி நடக்குது. ஆனா ஹண்ட் தானே பண்ண போகுது, ஃபர்ஸ்ட் ஹண்ட் பண்ண போகுது. ஸோ பிரிடேட்டரோட சில ரூல்ஸ் தான் மீறுது எனக்கு தெரிஞ்சு. மற்றபடி அது பிரிடேட்டரா தானே சர்வைவ் பண்ண போகுது. பிரிடேட்டரோட ஆங்கிள், அவங்களோட வெப்பன்ஸும் சரி, அவங்களோட சைக்காலஜிக்கலான மூவ்ஸ் எல்லாமே இருக்கே. தெரியல, அதோட பாடி லாங்குவேஜா இருக்கட்டும், அதோட ஃபைட்டிங் ஸ்டைல் ஸ்ட்ராட்டஜியா இருக்கட்டும், எல்லாமே எனக்கு மனுஷன் மாதிரி தோணுது, பிரிடேட்டர் மாதிரி தோணலை. ஏன்னா நான் வந்து நிறைய பிரிடேட்டர் படம் பார்த்துருக்கேன், அதுல இருந்து பார்க்கும்போது இது வித்தியாசமா தான் தோணுது. அதான் நீங்க ஃப்ரெஷ்ஷா பார்க்கும்போது உங்களுக்கு தெரியலாம். ஏன்னா அதான் சொல்லுவேன், ஆன்டகனிஸ்டாவே பார்த்துருப்போம் நம்ம இது வரைக்கும் எப்பவுமே. ம். ஸோ அதுக்காக நம்ம கொடூரமான பிரிடேட்டரை காட்டுறேன் அப்படி இப்படின்னு எடுத்துட்டு வந்திருப்பாங்க. ஸோ இது கொஞ்சம் யங்கா, கொஞ்சம் வித்தியாசமான ஒரு பிரிடேட்டர் எடுத்துட்டு வந்திருக்காங்க. ஆன்டகனிஸ்ட் பிரிடேட்டர் ஓகே, பட் ஆன்டி ஹீரோ பிரிடேட்டர் நீங்க பார்த்துருக்கீங்களா? இல்ல, மேபி நான் சில படங்கள் பார்த்தது இல்ல. ஏலியன் வெர்சஸ் பிரிடேட்டர் ஃபர்ஸ்ட் பார்ட், அது வந்து சூப்பரா இருக்கும். அதுல வந்து பிரிடேட்டர் தான் ஹீரோ மாதிரி இருக்கும், அதாவது மனுஷங்க சைடு இருக்கும். ஓகே ஓகே. அது அதெல்லாம் பார்த்துட்டு நான் இது பார்க்கும்போது அப்படியே மனுஷன் மாதிரி இருக்கு. எனக்கு பிரிடேட்டர் படம் பார்க்குற ஃபீலிங் இல்லை. இன்னொன்று வந்து என்னன்னா, இந்த எலி ஃபேனிங் வந்து ஏதோ ரோபோட்டா என்னன்னு தெரியல, பாதி மனுஷன் மாதிரி. ஆமா, இன்ஜினியர் அவங்களோட இப்போ நம்ம எப்படி ஏலியன்ஸ் பிரிடேட்டர் சொல்றோமோ அந்த மாதிரி இன்ஜினியர்ஸ்னு ஒருத்தர் இருப்பாங்க இல்லையா? ஓ, எலி ஃபேனிங் வந்து இன்ஜினியரிங் சொல்றீங்களா? இன்ஜினியர்னு சொல்றீங்களா? எனக்கு தெரிஞ்ச அதான் இருக்கணும். ஏன்னா சிந்தட்டிக் மோஸ்ட்லி அவங்க தான், ஹியூமன் கிடையாது இந்த மூவில. ஓகே. ஸோ ஏலியன் கிட்ட சிந்தட்டிக் இருக்கு. அப்போ எனக்கு தெரியல அந்த அளவுக்கு. இல்ல பிரீத்தன், இன்ஜினியர்ன்றது வேற ஒரு தனி ஸ்பீஷீஸ். அப்படிங்களா? பிரிடேட்டர், ஜீனோமார்ஃப் ரெண்டுமே உருவாக்குன ஸ்பீஷீஸ். அது இன்ஜினியர், இது இன்ஜினியர் இல்ல. அப்போ சிந்தட்டிக்ன்றது இன்னொருத்தங்களா இருக்கலாம் என்ன? இது வந்து இது வந்து ஆண்ட்ராய்டு, இது மனுஷங்க உருவாக்குனது. நீங்க பாத்திருப்பீங்க அந்த ஏலியன்ஸ் படத்துல வந்து அந்த எல்லாருமே படுத்து தூங்குனதுக்கு அப்புறம் ஒரு ஆண்ட்ராய்டு வந்து எல்லாமே பாத்துக்கோங்கல்ல, எல்லாருமே தூங்குறாங்களா முடிச்சிருக்காங்களான்னு சொல்லிட்டு. ஓ ஆமா, அந்த ஸ்பீஷீஸா இருக்கும்னு தான் எனக்கு தோணுது இந்த எலி ஃபேனிங்கோட கேரக்டர். ஹியூமனோட ரெசம்பிளன்ஸுக்காக இதை யூஸ் பண்ண போறாங்கன்றீங்க, ஹியூமன்ஸ் இல்லாதப்போ. ஸோ அவங்க உருவாக்குன ஒரு விஷயம் தான் அது அங்க இருக்க போகுது, அந்த மாதிரி சொல்ல வரீங்களா? இல்ல, அதெல்லாம் எனக்கு தெரியல. எனக்கு தெரிஞ்சது வந்து இந்த இந்த எலி ஃபேனிங் கேரக்டர் பார்க்கும்போது அந்த ஆண்ட்ராய்டு ரோபோட் இருக்கும்ல, நம்ம இது. ஆனா அது ரோபோட் தானே, சிந்தட்டிக் வந்து இது பியூரா வேற மாதிரி இருக்கு, அதான் கேக்குறேன்.
இதோட டெக்னாலஜி டிஃப்ரெண்டா இருக்க மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. ஸோ அதுவும் அந்த மாதிரி தான் சிந்தட்டிக் தான், அதுவும் அந்த மாதிரி தான் இருக்கும். ஓ ஏன்னா மனுஷங்களால வந்து அந்த ஸ்பேஸ்ஷிப்ல டிராவல் பண்ணும்போது வயசாயிடும்ல, அப்படியே வாழ்ந்துட்டே இருந்தா வயசாயிடும். அதனால வந்து ஒரு ஆண்ட்ராய்டு உருவாக்கி வச்சுட்டு அவங்க போய் பத்து தூங்கிடுவாங்க, நீங்க ஷிப்பை கண்ட்ரோல் பண்ணுங்க. ஓஹோ ஒரு கேரக்டர் தான் வந்து எனக்கு இந்த கேரக்டரா தெரியுது. ஓகே ஃபர்ஸ்ட் ஓகே மனுஷங்க ஹெல்ப் பண்ணது வந்து இப்போ பிரிடேட்டருக்கு ஹெல்ப் பண்ணுது. மேபி நான் ஏன்னா ஃபுல் ஃப்ரான்ச்சைஸை ஒரு வேளை பார்க்கணும்னு நினைக்கிறேன் காசி. சில படங்களை மிஸ் பண்ணியிருக்கேன். இருந்தாலும் எனக்கு ஒரு அளவுக்கு அந்த கதைகள்லாம் தெரிஞ்சதுனால நான் இப்போ லிட்டில் ரீபூட் வேற இது கொஞ்சம். ஸோ இல்ல ஒரு அது நல்ல விஷயம் தான். ஏன்னா நான்லாம் பார்த்து பழகிட்டது, நீங்க ஃப்ரெஷ்ஷா பார்க்க போறீங்கன்னா உங்களுக்கு அது ப்ளஸ் தான் அது. வேற எதுவும் அதான் மனுஷங்களும் அதான் சிந்தட்டிக்கும் இந்த அந்த ஏதோ வித்தியாசமான வேர்ல்டுன்னு நினைக்கிறேன். அது அங்க இருக்கிற கிரகத்திலே வித்தியாசமா இருக்கு. அதான் அது ஒன்று எனக்கு அந்த வேர்ல்ட் பில்டிங் ரொம்ப பிடிச்சிருக்காச்சு. எனக்கு இந்த மாதிரி ஒரு ஃப்ரெஷ்ஷான வேர்ல்டு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணுன்றது தான் மூவிஸில் நான் எதிர்பார்ப்பேன். மோஸ்ட்லி ஹாலிவுட்னாலே அதான் நம்மளுக்கு வேணும். ஸோ அதில் இவங்க சக்ஸஸ் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு வித்தியாசமான மிருகம், அது மட்டும் இல்லாமல் அங்கே சுற்றி என்வாயன்மெண்ட்டே ஒரு என்ன சொல்கிறது, கிட்டத்தட்ட ஒரு கொலாசியம் மாதிரி தான் நினைக்கிறேன்ல. ஒரு எல்லாமே போட்டுதல தான் பார்க்குது முடிஞ்ச வரைக்கும். ஆமா பிரீதா, அந்த கிங் காங் ஃபர்ஸ்ட் பார்ட் பார்த்துருப்பீங்கல்ல, 2004ல வந்துச்சுன்னு நினைக்கிறேன். அந்த படத்துல எப்படி இருக்கும், இந்த கிரகத்துல மாட்டிக்கிட்டு அந்த எல்லாமே அவங்கள கொல்ல ட்ரை பண்ணல, அதுவும் இருக்கு. எனக்கு ஒரே ஒரு பிளஸ் பாயிண்ட் மட்டும் தான் தெரியுது பிரீதா இந்த ட்ரெய்லர்ல. வேற கிரகத்துல இருக்குமா? இல்ல அந்த ஐலாண்ட்ல அந்த மாதிரி தானே இருக்கும், டேஞ்சரஸான மிருகங்கள்லாம் கொல்ல பார்க்கல, அந்த பெரிய பெரிய மிருகங்கள். ஆமா டீரெக்ஸ் எல்லாம் இருக்கும், அந்த மாதிரி கலந்து விட்டுருப்பாங்க கொஞ்சம். பெரிய கொசு இருக்கும், வேற ஏதோ ஒரு மாதிரி மிருகம்லாம் இருக்கும். ஓகே ஓகே சரி. அதே மாதிரி வந்து அதான் அந்த ஒரு ஃபீல் தான் வருது. அப்படியே என்னன்னா இந்த ட்ரெய்லர்ல பிடிச்ச விஷயம் பாத்தீங்கன்னா, அந்த மெக்கானிக்கல் அந்த ரோபோட் ஒன்னு இருக்கு தெரியுங்களா, ஆப்ரேட் பண்ற அந்த அவதார்ல வரும்ல, வில்லன் ஓடிட்டு வராருல, மிஷின் கன்லாம் வச்சுட்டு ஒரு ரோபோட், அப்படி ஒரு சீன் வருது இதுல. அதை எக்ஸ்பேண்ட் பண்ணா நல்லா இருக்கும். அது வந்து ஏலியன்ஸ்ல வரும். ஏலியன் ஃபர்ஸ்ட் பார்ட்ல வந்து இந்த ஹீரோயின் யூஸ் பண்ணுவாங்க, பெரிய மிஷின் கன்லாம் வச்சுட்டு இந்த ரோபோட்டை யூஸ் பண்ணி ஷூட் பண்ணிட்டு இருப்பாங்க. அதை வந்து இதுல காமிச்சிருக்காங்க. இது ஏலியன்ஸ்ல வர ஒரு கனெக்ஷன் இருக்குமா என்னன்னு தெரியல எனக்கு. இல்ல ஆனா அதுதான் ஏலியன்ஸோட கனெக்ட் பண்ற முக்கியமான புள்ளியா இருக்கு. ஏன்னா இது ஒரே யூனிவர்ஸ்ன்றது அவங்க காட்டுறாங்க. ஸோ சிந்தட்டிக்னா ஹியூமன்ஸ் அப்போ இருக்கிறதுக்கான அடையாளம் தான் சிந்தட்டிக்கை யூஸ் பண்றாங்க. நீங்க சொல்ற மாதிரி வேணா மேபி இட்ஸ். ஸோ அப்படி பார்த்தா இன்ஜினியர்ஸ் இருக்கிறதுக்கான விஷயம் ஏதாவது ஒன்று கண்டிப்பாக வரும் நினைக்கிறேன். ஸோ ஏலியன்ஸ் இருக்கிறதுக்கான அந்த விஷயத்தை வந்து ஈஸ்டர் எக் மாதிரி வைக்கலாம், இல்லை கனெக்ஷன் வைக்கலாம். நீங்கள் சொன்ன மாதிரி அந்த விஷயத்தை பியூராக காட்டுறாங்க. ஸோ ட்ரெய்லர்லேயே காட்டும் போது ஸோ ஏலியன்ஸ் வந்து இருக்காங்க, அப்போ ஒரே யூனிவர்ஸ்ன்றத இவங்க சீக்கிரமாக எடுத்துகிட்டு வராங்க. அவ்வளோதான். பழைய ஸ்டோரி லைனில் வந்து லேட்டராக வரும், இது இவங்க சீக்கிரம் இயர்லியராகவே கொண்டு வர பார்க்குறாங்க நினைக்கிறேன் ஏலியன்ஸை. உங்களுக்கு இன்ஜினியரை பத்தி டீப்பா தெரிஞ்சுக்கணும், ப்ரொமீத்தியஸ்னு ஒரு படம் இருக்கு, அதை நீங்க பாருங்க. ஒரே ஒரு படம் தான் வந்திருக்கு இன்ஜினியரை பேஸ் பண்ணி, அதை பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு தெரியும். ஓகே, இல்லை இதுலயும் மேபி இருக்கலாம்னு சொல்ல வரேன். இவங்க சீக்கிரமாவே அந்த ஃபார் ஃபியூச்சரை வந்து சீக்கிரமா எடுத்துட்டு வர ட்ரை பண்றாங்க. ஏலியன் விசஸ் பிரெடேட்டர்ன்றத சீக்கிரம் பண்ணணும். என்னால ப்ரிடிக்ட் பண்ணல. எனக்கு தான் இந்த ட்ரெய்லர் பார்த்த வரைக்கும் எனக்கு இம்ப்ரெஸ் பண்ணது அந்த அந்த ரோபோட்டை வச்சு ஒரு ஃபைட் சீன் மாதிரி வருதுன்னு நினைக்கிறேன். அவ்வளவுதான். அது எனக்கு கொஞ்ச நேரம் தான் இருக்கும் போல, அது என்னோட அட்டென்ஷன் கொஞ்சம் கெயின் பண்ணிச்சு, அவ்வளவுதான். மத்தபடி எதுவுமே இம்ப்ரெஸ் இல்லை. அந்த பிரெடேட்டரும் பிடிக்கல, அவ்வளவுதான். வேற எதுவும் சொல்றதுக்கு இல்லை, டைரக்டா சொல்லணும் அப்படிதான். பட் ஏன்னா என்ன பொறுத்த வரைக்குமே சூப்பரா இருக்கு. ஒரு ப்ரோட்டோகனிஸ்ட் எப்படி இருக்கணும் அதை கரெக்டா பண்ணியிருக்காங்க. அது இல்லாம ஒரு கம்பானியன்றது எப்பவுமே நம்ம நார்மலா ஒரு கேமையுமே சரி ஒரு மூவியுமே சரி நம்ம பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும். அது கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணும். ஏன்னா அது பண்றது ரெண்டு பேருக்கும் திடீர்னு சண்டை வரும், ஒத்துக்கு போவோம், அப்புறம் ஏன்னா முக்கியமான இடத்துல ஹெல்ப் பண்ணிப்பாங்க. இந்த மாதிரி தான் இதுலயும் இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன், ஒரு ரைடு மாதிரி சின்னதா. ஸோ அந்த விஷயங்கள் எனக்கு பிடிச்சிருக்கு. ஸோ இந்த மாதிரி படம் பார்ப்பேன் நான் நிறையா. அப்புறம் இன்னொரு மேட்ரு, என்ன காரணம் என்னன்னு தெரியல, ஸ்விஸ் ஆர்மி மேன் ஒரு படம் இருக்கு, அத அந்த படத்தை வந்து இதை ஞாபகப்படுத்துது. உங்களுக்கும் அந்த மாதிரி ஏதாவது ஃபீல் வந்தா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ஓகே, கமெண்ட்ல பண்ணுங்க. அது என்ன படம், இல்ல அந்த படம் என்ன படம் அதை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா தனியா கமெண்ட் பண்ணுங்க. காசி தனியா வீடியோ போடுவார் கண்டிப்பா உங்களுக்கு. மத்தபடி அதான் இந்த ட்ரெய்லரை பார்த்த வரைக்கும் நாட் இம்ப்ரெஸ்ட். ஆனா நான் தப்பா கூட சொல்லலாம், அதனால வெயிட் பண்ணி பார்க்கலாம். அடுத்ததா காசி அந்த வெப்பன்ஸ் எல்லாம் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. அதான் அதே என்ன பாம்ஸ் அவ்வளவுதான், வேற நிறைய. ஆனா ஃபர்ஸ்ட் ஹேண்ட் பண்ணாத ஒரு திரை இருக்கிறதுனால அவமரியாதைக்குள்ளாட்படுறாரு பாருங்களேன். அதையும் காட்டியிருக்காங்க. அதே சமயம் அவரை அவமதிக்கிறது மட்டும் இல்லாம ஃபர்ஸ்ட் ஹேண்ட் பண்ணா மட்டும்தான் உங்களுக்கு சில விஷயங்கள் கிடைக்கும் இல்லையா. எக்ஸ்ட்ரா அந்த கவசத்துல சில அட்வான்டேஜஸ் கிடைக்கும், ஆர்மர்ஸ்ல அப்கிரேட்ஸ், இதெல்லாமே அவங்களுக்கு தவிர்க்கப்பட்டிருக்கு.
ஸோ அதெல்லாம் நோட் பண்ணணும் நம்ம கொஞ்சம். ஃபைட்டுன்றது கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் இவர் ஜெயிக்க போறாரு அந்த மிருகத்தை. அந்த மிருகம் பயங்கரமா கொடூரமா இருக்கு. ம் அது- வா வா, அந்த ஃபைட்லாம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும்னு நினைக்கிறேன். பார்ப்போம் பார்த்தா. ஸோ பிரே படத்தோட சக்ஸஸ் தொடர்ந்து இது எடுத்து வந்திருக்காங்க காசிக். கண்டிப்பா இந்த ஃப்ரான்ச்சைஸ் அப்படி டெவலப் பண்ணா நம்மளுக்கு ஒரு விருந்து இல்லையா? ரொம்ப நாளா பார்த்துட்டு இருக்க போதெல்லாம் இந்த மாதிரி புது புது கதைகள் பார்க்கும்போது நல்லதா இருக்கும். மார்வல் டிசின்னு. ஸோ உங்களோட ஒப்பீனியன் என்னன்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸ்ல போடுங்க. இதே மாதிரி கேம் ரிவ்யூஸ், ட்ரெய்லர் ரிவ்யூஸ், வேற ஜென்ரல் டாபிக்ஸ் எல்லாத்தையும் பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி தமிழ் சினிமால இருந்து, பக்கத்து வீட்டு கதையில இருந்து, உலக சினிமால இருந்து, விண்வெளி கதை வரைக்கும் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.